Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றிருந்தது. போதைப் பொருள் தொடர்பாக பேசியிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள் பத்தி கலந்துரையாடப்பட்டது. நேற்று ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. அது தொடர்பாக நம்ம பார்க்கல. அண்ட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ஷோர்ட்டா அவங்களுக்கு காமிக்க போறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய ஒரு சில முக்கியமான கட்சை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதுல உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்மை காலமாக அந்த ஹஜ்ஜுக்கு போனாங்க இல்லையா, லாஸ்டா ஹஜ்ஜுக்கு போனவங்க அங்க போய் இந்த டாய்லெட் பிரச்சனையினால ரொம்ப நேரம் கியூல நின்றதாகவும் அவங்களுக்கு தேவையான வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அவங்க அங்க இருந்தே லைவா ரெக்கார்ட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல அது வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் இங்க அது தொடர்பாக ஒரு சில அமைச்சர்கள் ஒரு சிலங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லையே அப்படி எதுவும் நடைபெற இல்லையே, எல்லாம் கரெக்டா தானே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ண விதமாக இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஏன்னா பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அவர்கள், அவங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுக்கு போனா எப்படி இருக்கும், அங்க உள்ள சிச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல்ல அவர் சொன்னது, கௌரவ அமைச்சர் லாஸ்ட் பதிவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு இஷ்யூஸோ நடைபெறவில்லை ஹஜ் பயணத்தின் போது, அதனால வீணாக குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? ஹஜ்ஜுக்கு போய் வந்தவங்க ஏர்போர்ட்ல வச்சே சில விஷயங்களை சொல்லித்தானே இருந்தாங்க, இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அங்க டாய்லெட் பிரச்சனை இருந்தது, சாப்பாடு பிரச்சனை இருந்தது, மக்கள் கியூல நின்னாங்கன்றது அவங்க சொல்லிதானே எங்களுக்கு தெரிஞ்சுது, எதுவும் நடக்காம தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் தமிழ்ல பேசினதுனால நான் ரொம்ப பேசல. ஹிஸ்புல்லா அவங்க முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும், கடந்த கௌரவ அமைச்சர்கள் தன்னுடைய பதிலிலே எந்த ஒரு பிழையும் ஏற்படவில்லை, எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை, ஹஜ் மிகவும் திருப்தியாக அமைந்திருந்தது என்று ஹஜ் கமிட்டி எனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே எந்த பிழையும் ஏற்படவில்லை, அதனை ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட தேவையில்லை என்று கௌரவ அமைச்சர்கள் பதிலளித்திருந்தார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நீங்களும் அறிவீர்கள், இந்த நாடு முழுவதும் அறிந்தது, மினாவிலே இருந்து முஸ்தலிஃபாவிலே இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நேரடியாக அவர்கள் கியூ வரிசையிலே டாய்லெட்டுக்கு நிற்கின்ற போது, சாப்பாட்டுக்கு நிற்கின்ற போது, தேநீருக்காக நின்ற போது அங்கிருந்து நேரடியாக சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் அவற்றை எங்களுக்கு பார்த்தோம். கொழும்பு விமான நிலையத்திலே ஹஜ்ஜாஜிகள் இறங்கியவுடன் பல ஹஜ்ஜாஜிகள் விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக சோசியல் மீடியாக்களூடாக அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள், எங்களால் டாய்லெட்டுக்கு போக முடியவில்லை, பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்தோம், சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், பல மணித்தியாலங்கள் நின்றோம் என்று, அது மாத்திரமல்ல எங்களால் வணக்க வழிபாடுபட முடியவில்லை, பிரார்த்திக்க முடியவில்லை, மார்க்க ஈடுபட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று விமான நிலையத்திலே வைத்து பல ஹாஜிகள் பெண்கள் ஹாஜிகள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த விடயம் தொடர்பாக நீங்க ஒரு ஆராய்வு குழு ஒன்றை ஏற்பாடு செஞ்சு இது தொடர்பாக நீங்க இது சம்பந்தமா பேசுங்க, ஒரு குழு நியமிங்கிறத நாங்க சொல்றோங்கிற மாதிரி தான் ஹிஸ்புல்லா அவர் சொல்லியிருந்தாரு. அதை அந்த கட்சை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இந்த விடயத்தை பற்றி சொன்னார்கள். அது கௌரவ அமைச்சர் அவர்களே, ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து வந்திறங்கியுடன் விமானத்திலிருந்து பொய் செல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு எந்த ஹாஜிகளும் பொய் செல்வதில்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலே தான் ஒரு ஆராய்வதற்கு நீங்கள் ஒரு ஹஜ் கமிட்டிக்கு வெளியிலே இருந்து ஒரு குழுவை நியமித்து, இந்த மக்கள் ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவில் சொன்னது பொய்யா, இந்த நாடு முழுவதும் மக்காவுக்கு சென்ற ஒரு வைத்தியர் அவர் அங்கு சென்றிருந்தார், அவருக்கு லூஸ் மோஷன், ஒரு வயிற்றிலே பிரச்சனை ஏற்பட்டது, அவர் ஒரு மணி நேரம் கியூவில் இருந்து டாய்லெட்டுக்கு போய்விட்டு திரும்பி இருந்து இப்படியே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் ஒரு தெளிவான இது ஏற்பட்ட பிரச்சனை, நாடு முழுவதும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, முழு நாட்டு முஸ்லீம்களுக்கும் தெரிஞ்ச பிரச்சனை, நீங்கள் இந்த பிரச்சனை, உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் மிக மரியாதை கொடுக்கின்றோம், உங்களுடைய காலத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் சொல்லுகின்ற இந்த பதில் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உங்களை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் ஏற்படுத்தும்.
நான் அரசாங்கத்தை அப்படி விமர்சிப்ப பேசவில்லை. ஏனென்றால் இது நடந்த விஷயம். ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அங்கிருந்து வெளியிட்ட ஒரு விஷயம். இப்படி நடக்கவே இல்லை என்று ஹஜ் கமிட்டி ஒரு அறிக்கைகரமாக இருந்தால் அதை விட ஒரு மோசமான செயல் ஒன்று இருக்க முடியாது. ஆகவேதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் ஒரு குழுவை நியமித்து இது நீங்கள் சுயாதீனமான ஒரு குழுவை நியமித்து உண்மையிலேயே இப்படி நடந்ததா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க கேட்க விரும்புகிறேன். ஸோ இதுல ஹிஸ்புல்லா அவர்கள் பேசினதுல 100% நியாயம் இருக்கு. என்னன்னா இது அரசாங்க பக்கத்துல தவறா, இல்லைன்னா ஹஜ் கமிட்டி பக்கத்துல தவறா, இல்லைன்னா அது ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவங்க மேல தவறா அப்படிங்கறத தாண்டி இது நம்மளா உருவாக்கி பேசல. அங்க டாய்லெட்க்கு முன்னாடி வரிசையில நின்னவங்களே தான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனால தானே அது மக்களுக்கு தெரிஞ்சுது. அதை பத்தி தானே நீங்க ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஹிஸ்புல்லா அவர்கள் மாத்திரம் இன்னைக்கு பேசல, இம்ரான் மௌரூஃப் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. இப்போ நீங்கள் நிறைய தவறு செஞ்சவங்களை தொடர்பாக விசாரிக்கிறீங்க, அவங்களுக்கு குற்றம் நிரூபிக்கணுன்றக்காக தண்டனை கொடுக்குறீங்க, உள்ள தூக்கி போடுறீங்க, வழக்குகளை போடுறீங்க, தண்டனை கொடுங்க, பாரபட்சம் இல்லாமல் அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல தண்டனை கொடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பொருளாதார சிக்கல் ஒன்று நாட்டில் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. பொருட்களுக்கு விலை கூடி போயிருக்கு. இப்போ டாலரினுடைய ரேட் கொஞ்சம் கூடி போயிருக்கு. எல்லா பொருட்களும் விலை உயர்ந்தான் போயிருக்கு. இப்படி வரும்பொழுது நீங்கள் ஏதாச்சும் ஒரு அரெஸ்ட்டை பண்ணி அந்த பக்கம் மக்களை நீங்கள் பேச வைக்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீங்க திசை திருப்புறீங்க. யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டு மக்கள் அதை பத்தி தானே பேசுவாங்க. இப்போ நீங்க திசை திருப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இம்ரான் மௌரூஃப் பேசினதுல இருந்து நான் ஒரு கட் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்னமோ சரியா தான் பேசினாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை கொஞ்சம் பார்த்துருவாங்களேன். அதங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதாவது எங்களுக்கு விளங்கினாலும் இன்னொரு விஷயம் எங்களுக்கு சந்தேகமாக காணப்படுகின்றது. இன்று யார் தண்டனை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, சென்ற நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட மக்களுடைய ஒரு பிரதான எதிர்பார்ப்பாக இருந்தது, யார் கள்ளர், யார் களவெடுத்தார்கள், அவர்களுக்கான அந்த கைதுகள், அவர்களுக்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் விரும்பிதான் அந்த ஆட்சியை ஏற்படுத்தினார்கள். ஆனால் நல்லாட்சி அவ்வாறான செயற்பாடுகளை புறக்கணித்தது. அதாவது சரிப்பட செய்யாதன் காரணமாகத்தான் எங்களுடைய ஆட்சி நிலைக்காமல் அந்த இடத்திலே, அதாவது எங்களால் நிலைக்காமல் நாங்கள் எதிர்க்கட்சிக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் உங்களிடம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திடம் நாங்கள் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்றால், இங்கு யார் தப்பு செய்தாலும், யார் களவெடுத்தாலும், யார் ஊழல் புரிந்தாலும் அவர்களுக்கான தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும். அது எந்த கட்சி அல்லது எந்த மதம், எந்த இனம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒரு தூய்மையான, ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்று எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அவ்வாறான ஊழலற்ற சிறந்த நேர்மையான ஆட்சியை அமைப்பதற்கான அந்த விடயத்திலே நாங்கள் எப்பொழுதும் பக்கபலமாக இருப்போம். அது எங்களுடைய கட்சியாக இருந்தாலும் ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் அவ்வாறானவர்களை நீங்கள் கைது செய்து அவர்களை நீங்கள் சட்டத்தின் முன்னே நிறுத்த வேண்டும். ஆனால் இன்று எங்களிடம் ஒரு அச்சம் ஒன்று காணப்படுகிறது. என்னவென்றால், நீங்கள் ஒரு பொருளாதார நெருக்கடி அல்லது ஒரு பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது, மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுதுதான் இவ்வாறான விசாரணைகளையும் இவ்வாறான கைதுகளையும் நீங்கள் செய்கின்றீர்கள். அதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது, அல்லது எரிவாயு பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது, அல்லது நாட்டு மக்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு வழக்கை எடுத்துக் கொள்கின்றீர்கள். இந்த வழக்கை பெரிதாக பேசுகின்றீர்கள். பின்பு அது ஓரளவு குறைகின்ற பொழுது மீண்டும் அதை நீங்கள் மறந்துவிட்டு மீண்டும் வேற ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். ஆகையால் தயவு செய்து நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜனநாயக இந்த ஆட்சி முறையிலே நீங்கள் ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் அந்த கடமைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல்களை நாங்கள் இந்த இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமானது. அதுல இருந்து ஒரு 2 கட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நேத்து ஜனாதிபதி சொல்லியிருந்தார் என்னன்னா, நாங்க பல விஷயங்களுக்கு நாங்க எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம், யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ண எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க, ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாக யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, தண்டனையை கொடுங்க, நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ ரவி செனவிரத்ன அவர்களையும் ஷானி அபேசேகர் அவர்களையும் நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு நீங்க யாரை பத்தி விசாரிச்சாலும், யாரை தூக்கி உள்ளுக்கு போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க எதிர்க்கிறோம்னு நீங்க சொல்றீங்களே, எப்படி அப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் பேசியிருந்தாரு, பாருங்களேன்.
லசந்த விக்ரமதுங்க, அதுக்கப்புறம் வந்து சிவராமன், ஊடகவியலாளர் சிவராமன், இப்படி நிறைய பேர், பிரகீத் எக்னலிகோட, இவங்க தொடர்பான மரணங்கள் தொடர்பான ஆட்களை வந்து நாங்க பிடிக்கும் பொழுது நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே, இப்படிதான் ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி முஜிபுர் ரஹ்மான் வந்து பேசியிருந்தாரு. මාගේ කතාවේදී ජනාධිපතිතුමා ඊයේ කිව්වා ලසන්ත තාජුඩීන් ප්‍රදීපයක් නෝඩ කීත් නොයාර් උපාලි තෙන්නකෝන් පොහොද්දර ජයන්ත ඒ වගේම එතුමා සිරස සියත ඒ වගේම එතුමාට එක නමක් අමතකුණා සිවරාමන් මාධ්‍යවේදියාගේ ඝාතනයක්. ඒතර මේ ඝාතන අල්ලනවට අපි කවුරුවත් විරුද්ධ නැහැ. මේව විය යුතු දේවල්. මොකද ඔබතුමාලා දන්නවා යහපාලන ආණ්ඩුවෙත් එදා බලයට අරගෙන මේ සම්බන්ධව පරීක්ෂණ කරලා මේ හොඟක් නඩුපවරපු නඩු. මේ යහපාලන ආණ්ඩුවේ දාපු නඩු තමයි මේ යන්නේ ඉස්සරහට. තොර අපි කවුරුත් මේකට විරුද්ධ නැහැ. අපි ඉන්නේ ඒක වෙනුවෙන්. ඔබතුමාලා ඒකත් කතා කළා, අපිත් ඒක කතා කළා. නමුත් දැන් තියෙන ප්‍රශ්නේ තමයි දැන් ඔබතුමාලා කියනවා මේ ඒව අල්ලනවට විරුද්ධ වෙනවා කියලා. කවුද විරුද්ධ? ඉතින් ජනාධිපතිතුමාගේ වගකීම තමයි දැන් මේ විරුද්ධ පක්ෂයේ ඉන්නවා, හුඟක් කණ්ඩායම ඉන්නවා. පාර්ලිමේන්තුවේ එළියෙත් විරුද්ධ පක්ෂය කතා කරනවා. ඒගොල්ලොත් විරුද්ධ පක්ෂයේ ඉන්නවා. එහෙමනම් ඒ විරුද්ධ අය කවුද කියලා කියන්න ඕනේ. එහෙම නැතුව මේ විරුද්ධ පක්ෂයේ ඉන්නේ සියලු දෙනාම එක කොටට දාලා විරුද්ධ පක්ෂයේ මේකට විරුද්ධයි කිව්වම ඒක තේරුමක් නැහැ. අපි කවුරුත් විරුද්ධ නැහැ. අපි ඉන්නේ ඒක වෙන. எங்களுக்கு என்ன தேவை? லசந்த விக்ரமதுங்க கொண்டவங்களையும் நீங்க பிடிக்க தான் வேணும். தாஜுதீனை கொண்டவங்களை யாருன்னு நீங்க பிடிக்கணும். சிவராமனை கொண்டவங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். இதான் எங்களுக்கு தேவை. நேத்து ஜனாதிபதி என்ன சொன்னாரு? வசீம் தாஜுதீன் அவர்களை வந்து கொலை செய்ய தொடர்பாக, அந்த மர்டர் தொடர்பாக விசாரணைகள் நடக்கும்பொழுது நாங்க எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க எதுக்கு சார் வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில விஷயங்களை வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து பேசியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. පක්ෂයේ ඉන්න අපි ඔක්කොම එක කොටට දාන්න එපා. අපි ඒ කොටේ නෑ. අපි කියන්නේ පාස්කු බොම්බ ප්‍රහාරය අල්ලන්න ඕනේ. ලසන්ත ඝාතනය අල්ලන්න ඕනේ. ප්‍රදීප් එක්නලියෝගේ අල්ලන්න ඕනේ. විජය කුමාරතුංග අල්ලන්න ඕනේ. තාජුඩීන්ගේ අල්ලන්න ඕනේ. කීත් නොයාර්, සිවරාමන් ඒවා අල්ලන්න ඕනේ. ඒවා අල්ලන්න තමයි යහපාලන ආලයත් එදා මේ බලය ඉල්ලුවේ. ඒ විමර්ශන තමයි යන්නේ. කාලයක් පමණ ඇතිබෙන්නේ. තව විනාඩි දෙකක්. හරි. බොහොම ස්තුතියි. එතකොට අපිත් ඒ වෙනුවෙන් ඉන්නේ. ඊළඟට ජනාධිපතිතුමා ඇහුවා මේ තාජුඩීන් එක අල්ලනවට අපි විරුද්ධද කියලා. ඉතින් අපි විරුද්ධ නැහැ. අපි කවදාවත් විරුද්ධ නැහැ. අපි තාජුඩීන් වෙනුවෙන් මේක ඇතුලේ මම ගුටි ගන්නත් ගියා එකපාරක් පාර්ලිමේන්තුවේ මම කතා කරලා ඔබතුමාට මතක ඇති අපේ යහපාලන ආණ්ඩු කාලේ. මාව වට කරගත්තා මේ පාර්ලිමේන්තුවේ. මම මගේ ළඟට ඇවිල්ලා 10ක් විතර වගේ එදා විපක්ෂයේ හිටපු උදවිය. මොකද මම හිටියේ මේ පැත්තේ ඔබතුමාලාගේ පරණ යාළුවෝ ටික. ඔබතුමාලාගේ බලයෙන් 2005 බලයට ආපු උදවිය. ඔබතුමාලාගේ හයියෙන් මේ රටේ බලය අල්ලගෙන ඒක තුල පෞල් පාලනය හදපු උදවිය. ඒගොල්ලෝ තමයි. ඔබතුමාලා කවුද කියලා අහන්න එපා. කන්නාඩියක් ඉස්සරහට ගිහලා අහන්න කවුද කියලා. එතකොට හොඳට බලා ගන්න පුළුවන් කවුද කියලා. ඒ හින්දා අපෙන් අහන්න එපා. ගිහලා කන්නාඩියක් ඉස්සරහට ගිහලා අහුවනම් කවුද කියලා හොඳට බලා ගන්න පුළුවන්. ඒ හින්දා අද මම කියන්නේ කවුද විරුද්ධ තාජුඩීන්? මතක තියාගන්න තාජුඩීන්ගේ ඝාතනයේදී සාක්කි වසන් කරපු උදවිය, තොරතුරු වසන් කරපු උදවිය, එදා ඒ රාජපක්ෂ පාලනයත් එක්ක ගනුදෙනු කරපු උදවිය, ඒගොල්ලෝ අද ඔබතුමාලාගේ ආණ්ඩුවේ උපදේශකයෝ හැටියට ඉන්නවා. මතක තියාගන්න. ජනාධිපතිතුමා අහන්න ඕනේ ඒගොල්ලන්ගේ තාජුඩීන් අල්ලනවට අකමැතිද කියලා. මොකද ඒගොල්ලෝ එදා රාජපක්ෂලත් එක්ක ඉඳලා ඒ සාකි වසන් කරලා එදා තොරතුරු ලබා නොදී ඒව හංගපු උදවිය අද තමුන්නාන්සලාගේ ආණ්ඩුවේ උපදේශකයෝ වෙලා ඉන්නවා. මං කියන්න ඕනේ නෑ නියෝජ්‍ය ඇමතුමාලා ඒව දන්නවා. හරි එතුමා hina වෙනවා. එතකොට දැන් ඒගොල්ලෝ ඒක අපි අහන්නේ ඒගොල්ලන්ව තියාගෙන කොහොමද අල්ලන්නේ? ඒක අපේ ප්‍රශ්නේ. අපි අහන්නේ ජනාධිපතිතුමාගෙනුත් ජනාධිපතිතුමාට අවංක වමනාවක් තියෙන්න පුළුවන්. මොකද නමුත් අල්ලන්නේ කොහමද? එදා මේ තාජුදීන්ලාව මරනකොට පාලන තන්ත්‍රයේ හිටපු අයත් එක්ක සම්බන්ධකම් පවත්වපු අය ඒ ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි. තොරතුරු අසං කරපු උදවිය අද ඔබතුමාලාගේ ආණ්ඩුවේ එක තැන්වල උපදේශකව හැටියට ඉන්නවා. ඔව් බෙස්ට් ෆ්‍රෙන්ඩ්. ඉතින් ඒ තියාගෙන අල්ලන්න බෑ. ඉතින් ඒක අපි ගරු සභාපතිතුමනි විපක්ෂය හැටියට අපි ප්‍රශ්න කරනවා. ඒ හින්දා කිසි විටකත් මේ අපි කියපු මේ ඝාතන මේවා අල්ලන්න ඕනේ. මේවා වැහිතලාවෙන් වැහිලා යන්න දෙන්න එපා. ඒක තමයි අපිත් කියන්නේ. නමුත් අපිට තියෙන ගැටලුව තමයි එදා ඒ පාලන තන්ත්‍රවල වැජබෙත්ත උදවිය අද තමුන්නාන්සලාගේ ආණ්ඩුව ඇතුලේ රිංගලා ඉඳිද්දී මේවා කොහොමද අල්ලන්නේ කියන එක තමයි අපි ප්‍රශ්න කරන්නේ. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லெபே வந்து இன்னைக்கு போதைப் பொருள் தொடர்பாக சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஜனாதிபதி அவர்களை பாராட்டியும் இருந்தார். என்னன்னா இந்த நாட்டில் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் முழு நாடும் ஒன்றாக மூலமா போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட அவர் சில ஸ்டேட்மெண்ட் வந்து வாசிச்சிருந்தார். எப்படின்னா 2017 இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் நாடு முழுவதும் வந்து ஏறத்தாழ 76,058 பேர் கஞ்சா பாவனையாளர்களாக இருக்காங்க. ஹெரோயின் பாவனையாளர்களாக 81,000 பேர், ஹசிஷ் பாவனையாளர்களாக 1946 பேர் இருக்காங்க. நம்ம நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களையும் அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டம் தான் முதலாவது இடத்துல இருக்கு போதைப் பொருள் பாவிக்கிற இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கொழும்பு மாவட்டத்தில் ஹெரோயின் பாவனையாளர்கள் 35,176 அப்படின்னும்
கஞ்சா பாவனையாளர்கள் 32,186ன்னும் ஐஸ் பாவனையாளர்கள் 49,736ன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 2வது இடத்துல வந்து கம்பா மாவட்டம் இருக்கும் அப்படின்னும் 3வது இடத்துல காலி மாவட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில அறிக்கைகளை வந்து சொல்லியிருந்தாரு. 2025 இருந்து நமது நாட்டில் 2,50,080 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விற்பனை செஞ்சும் இது தொடர்பாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 மே மாதம் வரைக்கும், இந்த ஜனவரி டு மே மாதம் வரைக்குமே போதைப் பொருள் பாவனையாளர்களாக 1,21,266 விற்பனையாளர்கள் பாவனையாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உதுமான் லெபே அவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. அதோட உதுமான் லெபே அவர்கள் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் வந்து பேசியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்களேன். அதே நேரம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரை போதைவஸ்து பாவனையாளர்களாக 1,21,266 பேர் விற்பனையாளர்களாகவும் பாவிப்பவர்களாகவும் இல்லை தொடர்புடையாளர்கள் விளக்கமறியலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கமும் போதைப் பொருள் ஒழிப்பதிலே மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள். அதனை நாங்கள் கட்சி பேதம் என்று எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டிலே இந்த போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் ஒத்துமையாக பணிபுர வேண்டிய பாரிய பொறுப்பு நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது மக்கள் பிரதிநிதிகள், மதத் தலைவர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லோருமே இந்த விடயத்திலே அர்ப்பணிப்போடு செய்யப்பட்டு நமது நாட்டிலே போதைப்பொருள் பாவனையை முற்றாக இல்லாமல் செய்வதற்கான செயற்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் என கேட்டுகிறேன். ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக யார் தொடர்புபட்டிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அது தொடர்பாக முஸ்லிம்கள் மேல இருக்கக்கூடிய கரைகளை வந்து நீங்க நீக்கணும். அந்த டைம்ல 8,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை அரெஸ்ட் பண்ணாங்க. பள்ளிவாசலுக்குள்ள நாய்களை கொண்டு போனாங்க. 2,000 பன்சலைகளை வந்து முஸ்லிம்களுக்கு எதாவது திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டே வந்து உதுமான் லெபே அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாரு. இது தொடர்பாக நீங்களும் வந்து கண்டிப்பா கருத்து தெரிவிக்கணும். அவர் இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு. இந்த விஷயத்தையும் பார்த்துட்டு வாங்களேன். ஒரு விடயத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். ஈஸ்டர்ன் குண்டு தாக்கல் சம்பந்தமான விசாரணை நடைபெற வேண்டும். அது சம்பந்தமானவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். ஆனால் எமது முஸ்லிம் சமூகத்தின் மீது வீணாக சுமத்தப்பட்ட கரை அகற்றப்பட வேண்டும். ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதல் விசாரணையில் ஒருபோதும் முஸ்லிம் சமூகம் இடையூறு விளைவிக்காது. ஏனென்றால் இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். ஏன்னா முஸ்லிம் சமூகம் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எமது முஸ்லிம் சமூகம் எப்போதும் மன்னிக்கிற சமூகமாகும். ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலின் பின் முஸ்லிம் சமூகத்தின் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது. முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பு, அமைதி கேள்விக்குறியாக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தினுடைய உடைமைகள் சேதமாக்கப்பட்டது. சுமார் 8,000 அப்பாவி முஸ்லிம் மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் சந்தேகத்தின் பேரில். முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிவதற்கான தடைகள் விதிக்கப்பட்டன. முஸ்லிம்களின் புனித அல் குர்ஆன் தடை செய்யப்பட்டது. முஸ்லிம் மக்களின் மദ്രസാக்கள் மூடப்பட்டன. முஸ்லிம்களுக்கான மார்க்க புத்தகங்கள் தடை செய்யப்பட்டன. முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்குள்ளான முஸ்லிம்களுடைய புனித பள்ளிவாசல்கள் 28 இல்லாமல் செய்யப்பட்டது. முஸ்லிம் பள்ளிவாசலுக்குள் நாய்களை கொண்டு வந்தார்கள். இது இனவாதத்தின் உச்சம், உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இந்த கட்டல தான் அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா, எந்த ஒரு ஜும்மா பிரசங்கத்திலையுமே எங்களுடைய உலமாக்கள் வந்து ஏனைய மதத்தவர்கள் பத்தி தேவையில்லாத விஷயங்களை வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இத்தனை பன்சலைகளை வந்து திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உதுமான் லெபே எம்பி அவர்கள் மேலே என்னப்பா நீங்கள் இப்போ புது பிரச்சனை வந்து கிளப்பி விடுறீங்க, நாடு நல்லா தானே போயிட்டு இருக்கு, இது இப்போதைக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி, இது உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நான் அவங்க பேசினதோட முக்கியமான கட்ஸை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.